நம்ம வந்து கொள்ளு இட்லி மிளகாய் பொடி செய்யலாம். அதுக்கு ஒரு டம்ளர் நான் வந்து கொள்ளு போட்டிருக்கேன். இந்த டம்ளரால் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அது நல்லா வெடிக்கவும் வாசமும் வரும். அந்த டைம் எடுத்து நம்ம அரை டம்ளர் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது பாதி வேக்காடு வந்ததுமே நம்ம அரை கிளாஸ் உளுந்து போட்டுக்கலாம். அதிலே போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கடலப்பருப்பும் உளுந்தும் நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இப்போ வந்து பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதிலே அது சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுக்கிறேன். ஜீரகம் வச்சுருக்கிறேன். இப்போ இதிலே போட்டுக்கலாம். எல்லாமே வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்து இந்த கொள்ளு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து இதிலே போட்டுங்க. நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொள்ளு இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள்.